அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் மைத்தத்து செத்தவை என்றால் என்ன, செத்தவை ஹராம்னு அல்லாஹ் சொல்கிறான். செத்தவைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், முறைப்படி அறுக்கப்படாமல் செத்தவைன்னு அர்த்தம். செத்தவைன்னு சொன்னால் அறுத்தாலும் சாகத்தான் செய்யும். அதை செத்ததில் நம்ம சேர்க்கக்கூடாது. அறுக்காத முறையில் மார்க்கம் எந்த முறையில் அறுக்கணும் என்று சொல்கிறதோ அந்த முறைப்படி அறுக்கப்படாதவை, அறுக்க முடியாதவை, மற்றவை எல்லாமே மைத்தில் சேரும் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ முறைப்படி அறுக்குதல்னால் என்ன செய்யணும் என்று கேட்டால், ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும். ரெண்டாவது அந்த அறுக்கிற முறைப்படி கத்தியை கூர்மையாக்கி என்ன செய்யணும், அறுக்கணும். இந்த ரெண்டு விதம் இருக்குது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது 6:118 வசனத்தில் குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் உண்ணுங்கள். இன் குன்தும் பி ஆயாத்திஹி மூமினின், அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் நம்பக்கூடியவங்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. பெயர் சொல்லாத சாப்பிடாதீங்கிற எதிர்மறை அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் உடன்பாடாக தான் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்மறையாக சொல்லாமல் அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்துருச்சு. இன்னொரு வசனத்தில் 6:119 அடுத்த வசனம், அதில் என்ன வருதுன்னா, ஒமாலக்கும் அல்லா குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதை நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், சாப்பிட மறுக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அர்த்தாச்சுல, அதுக்கப்புறம் உயிரினம், அது உயிர் வத, இப்படியெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வர அல்லாஹ் கேட்குறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்குறான் 6:121 ஒலா குலு, நீங்கள் சாப்பிடக்கூடாது, மிம்மாலம் இதுக்கு இஸ்மில்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ அதனை சாப்பிடக்கூடாது. உயிரினம்னு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரை கூறப்பட்டால் மட்டும்தான் அது ஹலால் ஆகும். அப்போ ரெண்டு விதமான வார்த்தையும் குர்ஆனில் வருது. எப்படி வருது? அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னதைத்தான் நீங்கள் சாப்பிடணும், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாட்டி சாப்பிடக்கூடாது. சாப்பிடணுங்கிற ஒரு கட்டளையும் 6:118 இருக்குது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லலைன்னா சாப்பிடாதீங்க, நேரடி தடை. அப்போ ஒரு ஆடோ மாடோ ஒரு கோழியோ ஒரு குருவியோ அது என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுத்துடுறாங்க. முறைப்படி தான் அறுக்கிறாங்க. அறுக்கிற முறை சரியாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லலை. அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் ஹராம்னு தான் அர்த்தம். சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் ஒரு குர்ஆனில் ஒரு கட்டளை வரும் என்று சொன்னால் அது தடை, ஹராம் என்று தான் அர்த்தம். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல்ங்கிறது முக்கியமான ஒரு கண்டிஷன். அல்லாஹ்வுடைய பெயரை கூறுறதுனா எப்படி கூறுவது என்று கேட்டால், இரண்டு விதமாக நம்ம கூறிக்கொள்ளலாம். பிஸ்மில்லாண்டு மட்டும் சொல்லி அறுக்கலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்கலாம். இது அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அவனோட கட்டாயம் கிடையாது. ஒரு ஆட்டை அறுக்கிறீங்க, ஒரு கோழி அறுக்கிறீங்கன்னா பிஸ்மில்லான்னு சொன்னால் போதும். அப்போ இந்த வார்த்தையில் எப்படி தானே வருது குர்ஆன்லேயே, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படணும், அவ்வளோதான் குர்ஆன்லேயும் இருக்குது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதை சாப்பிடுங்கள். பிஸ்மில்லான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லியாச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்ததை சாப்பிடுங்கள்னு வருகிறது. இதை ஹதீஸுகளில் பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாண்டு மட்டும் சொல்லி அறுத்துருக்கிறாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்துருக்கிறாங்க. அதை ரெண்டு விதமாக செஞ்சுக்கிடலாம். இதைத்தான் செய்யணும்னு வழி ரெண்டு விதமாக ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கும் பொழுது ரெண்டில் எதை செஞ்சாலும் ஓகே தான். அப்போ இதை பற்றி வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால், புகாரியில் 5558வது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கும் பொழுது 2 செம்மறி ஆட்டை என்ன செய்கிறாங்க, குர்பானி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது யுசம்மி ஒய் கப்பீரு, பிஸ்மில்லா சொன்னார்கள், தக்பீரும் சொன்னார்கள் வருது. பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் யுசம்மின்னா பிஸ்மில்லா சொல்லுவது, யு கப்பீருன்னா தக்பீர் சொல்வது, அதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்வது. இப்படி ரெண்டு விதமாக ரெண்டையும் சொல்லி ரசூலுல்லாஹ் அறுத்தார்கள் அப்படின்னு புகாரில் 5558வது ஹதீஸில் வருகிறது. முஸ்லீமில் வரும் பொழுது தெளிவாக வந்துடுது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொன்னார்கள். இதில் பெயர் சொன்னார்கள், தக்பீர் சொன்னார்கள்னு புகாரில் வருது. அந்த வார்த்தகமே வந்துடுது. எப்படி முஸ்லீமில் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அறுக்கும் பொழுது யகூலு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்,
பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்தார்கள். அப்போ பிஸ்மில்லா மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் அக்பர் என்பதையும் சேர்த்து சொல்லி அறுத்தார்கள் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதே குர்பானி சம்மந்தமாக தான். குர்பானி 10 வருஷம் கொடுத்துருக்குறாங்கல்ல, ஒரு நாள் நான் செஞ்சது கிடையாது. 10 மதீனாவுக்கு போன பிறகு 10 பெருநாள் வருது. 10 பெருநாளைக்கும் குர்பானி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ இந்த தடவை குர்பானி கொடுக்கும்போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு தடவை முஸ்லீமில் வருகிறது, சும்மா கால பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சொன்னார்கள். அவ்வளோதான். அறுக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா பிஸ்மில்லா சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள்னு வரல. அப்படி சொன்னது இது முரண் கிடையாது. ஒரு தடவை அப்படியும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தடவை இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க. 2 விதமாக சொல்வதை நமக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியும் சொல்லியிருக்கிறாங்க, இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் 2ல் எதை வேணாலும் செய்யலாம். இப்போ முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் சொன்னார்கள் வருகிறது. அதே முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் பிஸ்மில்லா சொன்னார்கள் வருது. அப்போ பிஸ்மில்லா சொன்னாலே போதும் தான். அல்லாஹ்வும் குர்ஆனில் அப்படி தானே கட்டளையிடுறான், குலு மிம்மா ذுக்கிர இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாவின் பெயர் கூறப்பட்டால் சாப்பிடுங்கிறான். அப்போ பிஸ்மில்லா சொல்வதில் அது அடங்கிடுது. அப்போ குர்ஆனுக்கு ஏற்றவாறு அமைந்திருது. அப்போ அறுத்தல் என்பது எப்போது மையத்துங்கிற நிலைக்கு வராது என்று சொன்னால் பிஸ்மில்லா சொன்னா தான். பிஸ்மில்லா சொன்னாமல் நீங்கள் முறைப்படி அறுக்க வேண்டியது அறுத்தாலும் சரி தான், அது மைத்து தான். அது ஹராமாக்குனது இருக்குல்ல, முறைப்படி அறுக்கப்படாவிட்டால் மைத்து தின்னத்தை செத்ததுங்கிற கணக்கில் ஹராமாகிவிடும். அப்போ ஹலால் ஆகிறதா இருந்தால் அல்லாட்ட பர்மிஷன் வாங்கணும். எதுக்கு பிஸ்மில்லா சொல்கிறோம் என்று கேட்டால், ஒரு உயிரினத்தை எடுக்க நமக்கு உரிமை கிடையாது. நம்ம அந்த ஆடு மாடு கோழிகளை நம்ம படைக்கலை, அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பினம். அதை போய் நம்ம அறுக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அந்த உரிமை கிடையாது. எதனால் நம்ம அறுக்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தனால தான் அறுக்கிறோம். எதனால் அறுக்கிறோம்? இந்த ஆடு மாடெலாம் அறுத்து சாப்பிட்டுக்கப்பான்னு உனக்கு அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தனால நம்ம சாப்பிட்றோம். எதுக்கு பர்மிஷன் இல்லைங்கிறோன்னா சாப்பிடாமல் இருக்கிறோம்ல. பன்றி சாப்பிடாதான்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கிறோம். பர்மிஷன் அடிப்படையில் தான் நம்ம சாப்பிட்றோம். பர்மிஷன் அடிப்படையில் சாப்பிட்றவங்க நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கணும், இறைவா நானாக இதை கொள்ளணும்னு கொள்ளலை, நீ அனுமதி கொடுத்துருக்குற, உன் பேரில் இருக்கிறேன், அவன் பேரில் இருக்கிறேன்னு சொல்லுவோம். லைசன்ஸ் மாதிரி படைத்த இறைவன்ட்ட ஒரு அனுமதி வாங்குற மாதிரி உள்ளதுக்கு தான் பிஸ்மில்லா சொல்கிறோம். அப்போ பிஸ்மில்லா என்று சொல்வது மஸ்ட் அவசியம். அப்படி சொல்லாமல் ஒருத்தர் அடுத்தாரையானால் அது எதில் வராது, முறையாக அறுத்ததில் வராது, தானாக செத்து போகும்ல அந்த கணக்கில் வந்துடும். சும்மா தானாக செத்து போய் கிடக்கும்ல அந்த மாதிரியான அந்த அர்த்தத்தில் வந்துடும். அதுக்கு அடுத்தது இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, மா அன்ஹரத்தமா திக்ரஸ்முல்லாஹிலை, இரத்தத்தை ஓட்டச் செய்து அல்லாவின் பேரை சொல்லிவிட்டாலே இப்போ குழுவு சாப்பிடுங்கள், பிஸ்மில்லா மட்டும் சொன்னாலே சாப்பிடுங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஹதீஸு புகாரியில் 2488 ஹதீஸ்லையும் இருக்குது. இதே மாதிரி ஒருத்தர் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஃபல் எதுபஹலா இஸ்மில்லா, அல்லாவுடைய பேரை சொல்லி அறுக்கட்டும்ன்றாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லலை, அல்லாவுடைய பேரை சொல்லி அறுக்கட்டும்ங்கிறாங்க. இது புகாரில் 5500வது ஹதீஸில் இருக்குது. அப்போ பிஸ்மில்லா மட்டும் சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது, பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுப்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. 2ல் எப்படி அறுத்தாலும் அது தானாக செத்ததுங்கிறதுல வராது. முறைப்படி அறுத்துட்டோம்னா செத்ததுங்கிற மைத்தத்தை நம்ம சொல்லக்கூடாது, அது அறுக்கப்பட்டது அப்படிங்கிற கணக்கில் வந்துடும். இது ஒரு கண்டிஷன் ஆச்சா. அடுத்தது இதை கொஞ்சம் விளக்குற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் செத்து போவை பல வகையில் பிராணிகள் சாவும்ல, அதையெல்லாம் சொல்லி காட்டுறான். இதில் அடங்கிறது, மைத்தத்தில் எல்லாம் அடங்கிறது. அடங்கி விட்டால் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு மைத்தத்தை ஹராம்னு சொல்லிட்டு அதை விளக்கும் பொழுது, ஒல் முன் ஹனிக்கத்து, கழுத்து நெறித்து செத்தவை உங்களுக்கு ஹராமு. கழுத்தை நெறித்து சாவடிக்கிறாங்கல்ல, அது அந்த வசனத்தில் அது வருது. அதுவும் இதனுடைய விளக்கம் தான். அது மைத்தத்து தானாக செத்துதுங்கிற கணக்கில் தான் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. கோழியை பிடிச்சி கழுத்தை நெரிச்சா செத்து போயிடும், அறுக்கிறது இல்லை. அப்போ நான் செத்து போச்சு திங்கலாமான்னா திங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் கழுத்து நெறித்து சாகடிக்கப்பட்டது உங்களுக்கு ஹராமில் வந்துடும். அதே மாதிரி ஒரு மௌக்கூதத்து, அதாவது அடிபட்டு சாவுறது. அடிபட்டு என்ன செய்கிறது, மேலேருந்து கீழே விழுந்து இப்படி அடிபட்டு சாவுது. அடிபட்டு செத்தவைகளும் என்ன இருக்குது உங்களுக்கு ஹராமாயிரும். அடிபட்டுருச்சு செத்துருச்சு, அது ஹராமாயிரும். ஒரு முத்தரத்தியத்து, ஒரு மலையிலேருந்து உருண்டு என்ன செய்யுது, கீழே விழுந்து செத்து போயிடுது. ஒரு மாடியிலேருந்து டக்குன்னு குதிச்சு கீழே விழுந்து செத்து போயிடுது. இப்போ யார் அறுக்கவும் இல்லை, ஆனால் அது ஹராம். ஏன்னு கேட்டால் அது கீழே உருண்டு விழுந்து செத்த காரணத்தினால அது ஹராம்ங்கிறான்ல. ஒன் நத்தீகத்து, 2 பிராணிகள் முட்டிக்கிறோம்ல, ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டு செத்தவை. 2 மாடு மோதிக்கிறது, ஒரு மாடை குத்தி சாவடிச்சிருது. ஒரு கிடாய் ஒரு கிடாயை சாவடிச்சிருது. சாவடித்து அந்த பிராணி சாப்பிடலாமான்னா சாப்பிடக்கூடாது.
அப்போ நம்ம முறைப்படி நம்ம அறுக்கணும் பிஸ்மில்லா சொல்லி. அப்படி அறுத்தா தான் ஹலால் ஆகுமே தவிர அது அவைகளுக்குள்ளே வந்து மோதிக்கொண்டு அடிச்சுக்கொண்டு செத்தது, உருண்டு செத்தது, அடி வாங்கி செத்தது, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தது, இவைகளெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹராமு. ஒமாக்களை சபு வன விலங்குகள் சாப்பிட்ருக்கும்ல அது உங்களுக்கு ஹராம். வனவிலங்கு சாப்பிட்டுருச்சின்னு சொன்னால் உசுறு இல்லாமல் ஒரு கட்டிச்சு சாவடித்து ஒரு காலை மட்டும் தின்னுட்டு மிச்சத்தை போட்டு போயிருக்குது. ஒரு ஆட்டை வந்து ஒரு சிங்கம் வந்து என்ன செய்யுது, கடித்து தேவையான ஒரு பாட்டை சாப்பிட்டு போட்டு போயிடுச்சு. இது திங்கலாமா? திங்கக்கூடாது. ஆனால் திங்கலாம். எப்போ திங்கலாம்னா இல்லாமல் தக்கைத்தும், அதுக்கு உசுறு இருந்து நீங்கள் அறுத்தாலே தவிர. ஒரு வனவிலங்கு என்ன செய்யுதுன்னா ஒரு ஆட்டுடைய காலை கடித்துட்டு போயிடுது. ஆனால் அந்த ஆடு சாவலை, உசுறு இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி உசுறு இருந்துச்சின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அறுத்து சாப்பிட்றலாம். நம்ம அறுத்துடுறோம்ல, அது திண்டது முறையில்லாத ஒரு இல்லை சாப்பிட்டா கூட நமக்கு வந்து உசுறு இருக்கும்போது நம்ம அறுத்துட்டோம்னு சொன்னால் அறுத்ததில் வந்துடும். இந்த எல்லாத்துக்குமே அதான். அதாவது மேலே உருண்டு விழுந்துருச்சுல, உருண்டு விழுந்து குற்றுயிரும் கொலையுருமா இருக்கிறது. அது இருக்கும்போது அறுத்து விட்டீங்க, இன்னும் மூச்சு போகலை, குற்றுயிரும் கொலையுருமா செத்து போயிருங்கிற அளவில் இருக்குது. அந்த உசுறு இருக்கும்போது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது மைத்தத்தில் வராது. அதை இல்லாமல் தக்கைத்தும், நீங்கள் அறுத்தவைகளை தவிர இவைகள் எல்லாமே கழுத்தை நெரிச்சிட்டிங்க. நெரிச்ச பிறகு கொஞ்சம் உசுறு இருக்குது, கழுத்தை போட்டு நெரிக்கிறான், அப்புறமேல உடைய துடிச்சிக்கிட்டு கிடக்குது. நீங்கள் அப்புறம் யோசிச்சு பார்த்து நம்ம முறைப்படி சாவடிக்கலை, முறையை அறுத்துறோன்னு அறுத்துறேன்னா ஹலாலாயிரும். கழுத்து நெரிக்கப்பட்டாலும் சரி. அதே மாதிரி ஒரு ரெண்டு ஆடு முட்டிக்கிட்டே ஒரு ஆடை வீழ்த்திருச்சு, அது வந்து சாவுற கண்டிஷனில் கிடக்குது, இன்னும் சாவலை. அப்படி இருந்தால் அதை போய் நம்ம அறுத்துட்டோம்னு சொன்னால் என்ன ஆயிரும், அது ஹலாலாயிரும். நம்ம உசுறு இருந்து அறுத்துட்டோம்னு சொன்னால் அது எந்த மாதிரி தாக்கப்பட்டிருந்தாலும் அது ஹலாலாயிரும். இப்படி நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த மைத்தத்துக்கு ஒரு அளவுகளை சொல்லிடுறான்.